ஊருக்குள்ள 4 இடம் போய் வந்தேன் சிங்கி, நான் போய் வந்தேன் சிங்கி. அந்த யாரு முகம் பார்த்தாலும் சோகமயம் சிங்கி. ஊருக்குள்ள 4 இடம் போய் வந்தேன் சிங்கி, நான் போய் வந்தேன் சிங்கி. அந்த யாரு முகம் பார்த்தாலும் சோகமயம் சிங்கி. ஊரு சனம் அத்தனைக்கும் வந்த சோகம் என்ன, நீ கண்ட சோகம் என்ன? ஊரு சனம் அத்தனைக்கும் வந்த சோகம் என்ன, நீ கண்ட சோகம் என்ன? அத உடனடியா எனக்கு கூட சொல்லி போடுவீங்க, அத உடனடியா எனக்கு கூட சொல்லி போடுவீங்க. நிம்மதியை தொலைச்சு போட்டு தேடுறாங்க புள்ள, அத தேடுறாங்க புள்ள. எங்கேயுமே காணாம தவிக்கிறாங்க புள்ள. நிம்மதியை தொலைச்சு போட்டு தேடுறாங்க புள்ள, அத எங்கேயுமே காணாம தவிக்கிறாங்க புள்ள. நிம்மதியா? அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, உன்னை போல நானும் 4 பக்கம் போனேன். சந்தோஷங்கிறத சனங்க கிட்ட பார்க்கவே முடியல. அப்படியா? தேனும் பாலும் ஓடுகின்ற நாடு நம்ம நாடு. இங்கே சோக வெள்ளம் ஓடலாமா பாவம் செஞ்சதாரு? தேனும் பாலும் ஓடுகின்ற நாடு நம்ம நாடு. இங்கே சோக வெள்ளம் ஓடலாமா பாவம் செஞ்சதாரு? தேனும் பாலும் ஓடினது பழைய கதை சிங்கா, சனங்க தேடிக்கிட்ட சொந்தம் இது யார சொல்ல சிங்கா. தேனும் பாலும் ஓடினது பழைய கதை சிங்கா, சனங்க தேடிக்கிட்ட சொந்தம் இது யார சொல்ல சிங்கா. தேடிக்கிட்டதா? புரியலையே, கொஞ்சம் விவரமாத்தான் சொல்ல. இதோ சொல்றேன் கேளு. நாட்டு சனம் அத்தனைக்கும் ஆசை மீறி போச்சு, அந்த ஆசையிலே காசு சேர்த்த அலைய நிலையாச்சு. நாட்டு சனம் அத்தனைக்கும் ஆசை மீறி போச்சு, அந்த ஆசையிலே காசு சேர்த்த அலைய நிலையாச்சு. காசு பணம் சேர்க்கும் வழியில் நியாயம் நேர்மை போச்சு, பணம் கடவுளாகி போச்சு. காசு பணம் சேர்க்கும் வழியில் நியாயம் நேர்மை போச்சு, பணம் கடவுளாகி போச்சு. அதை காப்பாற்றும் முயற்சியிலே நிம்மதியே போச்சு, அதை காப்பாற்றும் முயற்சியிலே நிம்மதியே போச்சு. புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் ஒத்துமையே இல்ல. புரிஞ்சுக்காத நிலைமையால எத்தனையோ தொல்ல. எந்திரமா பெத்தவங்க மாறி விட்டதால இந்து போய் உலகத்தையே வெறுக்குதம்மா புள்ள. அது மட்டுமா சிங்கா, அது மட்டுமா சிங்கா? பொழுதுபோக்கு சாதனைங்க அதிகமாகி போச்சு, பிள்ளைகளின் நினைப்பு கூட மறந்து போகலாச்சு. பொழுதுபோக்கு சாதனைங்க அதிகமாகி போச்சு, பிள்ளைகளின் நினைப்பு கூட மறந்து போகலாச்சு. பாசத்துக்கு ஏங்குகிற பிள்ளைகளின் மனசு, பாசத்துக்கு ஏங்குகிற பிள்ளைகளின் மனசு பாதை மாறி போகுதையா எதை எதையோ நினைச்சு, பாதை மாறி போகுதையா எதை எதையோ நினைச்சு. உள்ள மனசு புரியாம அடக்கியாள நினைச்சா, உள்ள மனசு புரியாம அடக்கியாள நினைச்சா அது பெரிய ஆபத்தாகும். அந்த புள்ள நம்ம எல்லாருக்கும் கேள்வி புரியாகும், பிரச்சனையா மாறும். அந்த புள்ள நம்ம எல்லாருக்கும் கேள்வி புரியாகும், பிரச்சனையா மாறும். அதை மறக்கலாமா சிந்தி? பெத்தவங்க எல்லாருமே பொறுப்பு உணர வேணும், அவங்க கடமை உணர வேணும். பிள்ளைகளும் அவங்க மனசை புரிந்து கொள்ள வேணும், அந்த பொறுப்பு வாங்க வேணும். ஏங்க, வீடு வாசை இல்லாம ஊரை சுத்துற நாங்களா உங்களுக்கு சொல்லணும்? படிச்சவங்க வசந்தவங்க உங்க புத்தி எங்க போச்சு? சொல்லுங்க, புத்தி எங்க போச்சு? குடும்பம் சேர்ந்ததுதாங்க சமுதாயம், பல சமுதாயங்க சேர்ந்தாத்தான் ஒரு நாடாகும். குடும்பம் எல்லாம் சேர்ந்ததுதாங்க சமுதாயம், பல சமுதாயங்க சேர்ந்தாத்தான் ஒரு நாடாகும். குடும்பமெல்லாம் கோயிலாக மாறவேன் சாமி, அந்த மாற்றம் தானே உலகத்தையே சொர்க்கமாக்கும் சாமி. குடும்பமெல்லாம் கோயிலாக மாறவேன் சாமி, அந்த மாற்றம் தானே உலகத்தையே சொர்க்கமாக்கும் சாமி, சொர்க்கமாக்கும் சாமி, சொர்க்கமாக்கும் சாமி. ஏ சிங்கி, ஏ சிங்கா, ஏ சிங்கி, ஏ சிங்கா. நடத்துகின்ற குரு அவர்களுக்கும், இத்தாலி தேசத்திலிருந்து இங்கே வருகை தந்திருந்த குருமார்களுக்கும், ஏற்கனவே இங்கே பின்னிங்கன் ஆலயத்திலிருந்து வருகை தந்து
சென்றிருக்கின்ற குரு அவர்களுக்கும் நடன ஆசிரியர்களுக்கும் கத்தோலிக்க தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை அங்கத்தவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதற்கண் அன்பையும் ஆசியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து ஆலய குருவாக கடந்த காலங்களிலே அடியேனை அழைத்து மிக கௌரவமான முறையிலே நேரம், அதே நேரத்திலே அவர்களுடைய அழைப்புதல்கள், வரவேற்பெல்லாம் நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நிச்சயமாக அது தமிழ் கத்தோலிக ஆன்மீக மக்களிடம்தான் இருக்கின்றது மிகுதியாக என்று அடியேறி நிகழ வைத்த பல நிகழ்வுகள் இந்த மன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நான் ரமணி அவர்களிடம் கூறினேன், சற்று நேரமாகிறது, யாராவது ரசிக்க மாட்டார்கள், இப்பொழுதெல்லாம் கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது, ஏதாவது சொன்னால் அது ஏற்றுக்கொள்வதென்ற உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் என்று சொன்னாலே இயல், இசை, நாடகம். இயற்றமிழ் என்று சொல்வது பேச்சு தமிழ். இங்கே ஏனைய தமிழ்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அது எடுபடாது. அவர்கள் ரசிப்பதற்கு இல்லாது கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். மனநிலை, எல்லோருடைய மனநிலை, மனிதனுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் இல்லை, நீங்கள் ஏதாவது 2 வார்த்தைகள் கூற வேண்டும் என்று அன்பாக பணித்தார்கள். இயேசு பிரான் அவதரித்த திருநாளை ஒளிவிழாவாக நீங்கள் எல்லோரும் மகிழ்வோடு கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருமானுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கின்றது, இன்னும் கிடைக்க வேண்டும். அதே வேளையிலே நாம் வணங்குகின்ற என்னுடைய இறைவர்கள் எல்லோருடைய கருணையும் அன்பும் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைய தினம் சற்று இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக அமைதியாக சிறார்கள் எல்லாம் மிக அருமையாக இந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்தீர்கள். நான் கதைக்கின்ற பொழுது இடைவேளையிலே குறிப்பிட்டேன், சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு உங்களுடைய நிகழ்வுகள் மிக தரமானதாக இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பை நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இருந்தது. இங்கே வேட்டி கட்டிய பெண் பாரதிகளை எல்லாம் இந்த மேடையிலே காணக்கூடியதாக இருந்தது. முன்வருவது நம்முடைய பெண்கள் சிறார்கள் எல்லாம் முன்வருவது மிக குறைவான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மேடையிலே இவ்வளவு துணிகரமாக இந்த நிகழ்வுகளை வழங்கி இருந்தீர்கள். நிச்சயமாக பாராட்டுக்குரியது. தவிர இந்த சிறார்கள் பட்டிமன்றம் இங்கே நடத்தி இருந்தார்கள். அதேபோல் இந்த கிராமிய நடனம் எல்லாம் மிக சிறப்பானதாக இங்கே சமய கருத்துடன் சமூக கருத்துக்களையும் திணித்திருந்தீர்கள் அல்லது அதிலே பொருத்தியிருந்தீர்கள். நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. நாம் எல்லோரும் சமயத்தோடு மட்டும் நின்றுவிட முடியாது. சமூகத்திலே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அல்லது வாழ வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். எனவே நாங்கள் எல்லா விதமான சமூக கருத்துக்களுக்கும் உட்பட்டவர்களாக, அதை போற்றுகின்றவர்களாக, நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்புகின்ற மேடைகளாக இந்த மேடைகள் அமைந்திருந்தன. அதே போல மேடை அலங்காரம் மிக அருமையாக இருந்தது. பல்வேறு நிகழ்வுகளை நான் அதிலே இருந்து உங்களுடைய நிகழ்வுகள் எல்லோற்றையும் ரசிக்கின்ற ரசிகனாக இருந்தேன். நிச்சயமாக அத்தனை பேருக்கும் அதில் ஈடுபட்ட உங்கள் அத்தனை எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் எனக்கு தெரியும். ஒரு ரியாசல் எடுத்து ஒரு நிகழ்வை நடத்துவதென்றால் எத்தனை நாள் நீங்கள் மினக்கற்றிருப்பீர்கள், எத்தனை பேரோட எத்தனை மணி நேரங்கள் மினக்கற்றிருப்பீர்கள் என்பதெல்லாம் உங்களுடைய உழைப்புகளை இந்த மேடையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்தனை பேருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு நத்தார் புது வருட நல்வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் அன்புக்கு தலை சாத்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய வருஷம் என்று பறந்தாச்சே, பழமைகள் எல்லாம் போயாச்சே, புதிய நினைவுகள் வந்தாச்சே, பாழும் நினைவுகள் போயாச்சே. புதிய வருஷம் என்று பறந்தாச்சே, பழமைகள் எல்லாம் போயாச்சே, புதிய நினைவுகள் வந்தாச்சே, பாழும் நினைவுகள் போயாச்சே. Happy New Year, Happy New Year.
மனிதரை மதிப்பவன் உலகினில் மனிதன் இல்லை.